நமது மேடையை அலங்கரிக்க வருகிறார் குபேர கலச அறக்கட்டளையின் நிறுவனர் எண்கணித வித்தகர் பால முருகேஸ்வரர் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஓம் ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தினை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் நமோ நம சிவாய. குபேர கலச அறக்கட்டளை நடத்தக்கூடிய இந்த 26வது கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களும் சிறப்பு பேச்சாளர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், இந்த 10 நம்பரை வச்சுக்கிட்டா நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட ஒரு மாற்றம் வளர்ச்சியை கொடுக்கும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எண்கள் நமக்கு எப்படியெல்லாம் வேலை செய்கிறது, அதாவது வாழ்க்கையில் ஜாதகம் மட்டும் நம்ம பார்த்து கிரக நிலைகள் நல்லா இருக்குது, இப்போ தசாபதிகள் நல்லா இருக்குது, ஆனால் ஒன்றுமே சிறப்பில்லையே சார் அப்படின்னு ரொம்ப பேர் கேள்விக்குறியாகவே இருக்கிறாங்க. இதில் நம்ம என்னதான் முட்டினாலும் மோதினாலும் நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்களையும் நம்ம சரியாக பயன்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த பதிவு. அப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுலாம் நம்ம பயன்படுத்துகிறோம். முதல்ல ஒரு ஃபோன் நம்பராக இருக்கட்டும், ஒரு வண்டி எண்ணாக இருக்கட்டும், நம்ம பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்டு எண்களாக இருக்கட்டும், அதாவது பேங்கில் நம்ம போடக்கூடிய பாஸ்வேர்டு எண்கள், இதில் அதுவும் இல்லாமல் நம்ம எங்கே போனாலுமே இன்றைக்கி எண்கள் தான் அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கிறது. இப்போ ஒரு நம்ம ஆதார் கார்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் உங்கள் நம்பருக்கு ஓடிபி வரும், அதை பார்த்துட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளேயே போக முடியும் அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போ எண்கள் தான் நம்மளை இயக்கி கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த எண்கள் மூலமாக நம்ம எந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த எண்களை வைத்து நம்மளை அந்த எண்கள் இயக்கி கொண்டிருக்கனா அந்த எண்களை நம்ம எப்படி இயக்கணுன்ற வித்தையையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்மளுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அந்த கிரக நிலைகளை பார்த்து அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது அனைத்தையும் ஆய்வு செய்து அதன் பிறகு இருக்கக்கூடிய அந்த நம்பர்கள், எந்த நம்பர் நமக்கு சிறப்பான நம்பர்கள், அது நமக்கு எந்த மாதிரி விஷயங்களை இழுத்து கொடுக்கும் அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதில் ஒரு ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கனாலே 5 விஷயங்களாக நம்ம எடுக்கிறோம். அதாவது ஜாதகர், குடும்பம், தொழில், சொத்து, அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள். அப்போ இந்த 5 விஷயங்களாக எடுக்கக்கூடிய எண்களில் அங்கே என்ன நம்பர் வருது அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த நம்பரில் இருக்கக்கூடிய நல்ல விஷயமாக இருந்தால் அது நம்மளை தேடி தான் வரும், அதில் கெட்ட விஷயமாக இருந்தாலும் அது நம்மளை தேடி தான் வரும். அப்போ நல்ல விஷயங்களை நம்ம வைத்திருக்கும் போது நல்ல பலன்களை நம்ம அனுபவிக்கலாம். சார் நம்பர்கள்லாம் நல்லா தான் சார் இருக்குது, ஆனால் எனக்கு எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது சார் அப்படின்லாம் ரொம்ப பேர் கேட்குறாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், அந்த நம்பர் உங்களுக்கு நீங்களாகவே தேர்வு செய்து எடுக்கக்கூடிய நம்பர்கள் அங்கே வேலை செய்வதில்லை. இதுக்கு ப்ரொசீஜர் அப்படின்ற ஒரு விஷயங்கள் ரொம்பவே இருக்கிறது. அப்போ உங்களுடைய நம்பர்கள் என்னன்றதை தெரிஞ்சு அதை நம்ம எப்படி ஆக்டிவேட் செய்யணும் அப்படின்றதையும் தெரிஞ்சு அதன் பிறகு தான் நம்ம அந்த நம்பரை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் போது அந்த நம்பர் நமக்கு வேலை செய்யும். அப்போ ஒரு நம்பர்களை நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுடைய ஜாதகத்தில் அந்த எண்கள் நமக்கு எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஜோதிடம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தொழில் ஸ்தானத்தை நம்ம 10 அப்படின்ற 10ஆம் பாவத்தை நம்ம எடுக்கிறோம். அப்போ அந்த 10ஆம் பாவத்தை நம்ம எடுத்து அது எங்கே போய் உட்கார்ந்துருக்கு, எந்த சாரத்தில் உட்கார்ந்துருக்குதுன்னு பார்த்து அதை இயக்கும் போது நம்மளுக்கு வேலை செய்கிறது. அப்போ அந்த 10ஆம் பாவம் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை நம்ம எடுக்கும்போது அந்த தொழில் ஸ்தானம் நம்மளுக்கு இயங்கி கொண்டே இருக்கிறதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் இந்த எண்களும் அதே மாதிரி தான் நம்ம செயல்படுத்தணும். அப்போ இந்த எண்களில் இருக்கக்கூடிய அந்த 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய இது சூட்சமமான ரகசியங்கள் தான் இருந்தாலும் சில விஷயங்களை நம்ம வெளிப்படையாக பேசினா தான் உங்களுக்கும் புரியும். அப்போ ஏதோ ஒரு நம்பரை நம்ம எடுத்து பேசும்போது அந்த நம்பர் நமக்கு வேலை செய்கிறதில்ல. இப்போ ஒரு தொழில் ஸ்தானத்தில் இப்போ 95 அப்படின்ற நம்பர் வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 95 அப்படின்ற நம்பர் நல்ல நம்பர் தான், அதில் எந்த ஒரு இது கிடையாது. அப்போ அது வேலை செய்யுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செய்கிறதில்லை. அதிகமான ஒரு வேலை, வலுவான வேலைகளை அங்கே இழுத்து கொடுக்கறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 95 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு அந்த நம்பர் அங்கே வேலை செய்கிறதில்லை. அப்போ இதற்கு தகுந்த மாதிரி நம்பர்கள் வேறு நம்பர்கள் இருக்கிறது. அப்போ இதில் ஒரு 10 நம்பர்கள் நம்ம இன்னைக்கு கொடுக்கலான் இருக்கோம். 10-12 நம்பர்கள் வரும். இந்த நம்பர்களை நம்ம பயன்படுத்தும் போது எந்த மாதிரி விஷயங்களையும் இணைத்து பயன்படுத்தினா அந்த நம்பர் நமக்கு ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்கலான் இருக்கோம். அப்போ எந்தெந்த நம்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு முதல்ல தொழிலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கனாலே சனி பகவான்
அப்போ சனி பகவான் அப்படின்னு பார்த்தீங்கனாலே 8ஆம் நம்பர் அப்படின்ற விஷயங்களை எல்லாருமே எடுப்பாங்க. அப்போ 8 அப்படின்ற போது நம்ம வந்து எடுக்கும்போது அந்த 8ஆம் நம்பரை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ எல்லாருமே பயப்படக்கூடாது முதல்ல. ஏன்னா 8 அப்படின்றது சனி பகவான் நம்ம வந்து இல்லாமல், அதோட ஆக்டிவேட் இல்லாமல் நம்ம எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது முதல்ல. இப்போ சனி திசை, சனி புத்தி, இது 7.5 சனி வந்துருச்சு அப்படின்லாம் ரொம்ப பேரும் பயந்து பயந்து ஓடுறாங்க. அப்படியெல்லாம் முதல்ல பயப்படக்கூடாது. முதல்ல சனி பகவான் அப்படின்றவர் நீதிமான். அப்போ இந்த 8 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம வந்து தீங்கு செய்யக்கூடாது. அப்போ அடுத்தவங்களுக்கு நம்ம தீங்கு செய்யும் போது அந்த பிரச்சனையை கொடுக்கும். அப்போ நம்ம கரெக்டாக இருந்துக்கிட்டாலுமே ஆட்டோமேட்டிக்காக அந்த 8 அப்படின்ற நம்பர் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரிங்களா? அது உங்களுடைய ஜாதகத்தில் அந்த சனி பகவான் அப்படின்றவர் உங்களுக்கு மறையாமல் இருக்கணும். அதாவது 3, 6, 8, 12 மறையாமல் இருந்தால் இந்த 8 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து 08 அப்படின்றது தொழில் ஸ்தானத்தில் வச்சு நம்ம வந்து பயன்படுத்தலாம். அந்த 08ம் சரி, அடுத்து 080 அப்படின்ற நம்பரையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். அப்போ இந்த சனி பகவான் நம்மளுடைய ஜாதக ரீதியாக 3, 6, 8, 12 வந்து மறையக்கூடாது. மறையாமல் இருந்து நம்ம வந்து பயன்படுத்தும் போது அந்த நம்மளுக்கு பலனை தரும். அதுவும் இல்லாமல் அந்த 8ஆம் நம்பரை நம்ம பயன்படுத்தும் போது வீட்டில் முன்னோர்கள், முதியோர்கள், அதாவது நம்ம வீட்டில் பெரியவங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்களையெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் பராமரிக்க தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து வீட்டில் கொஞ்சம் வசதி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களை கொண்டு போய் ஏதாவது இதில் கொண்டு போய் விட்டு, ஆசிரமத்தில் விட்டு அவங்கள வந்து அங்கே பராமரிக்க சொல்லிவிட்டு நம்ம மாதம் மாதம் பணம் கொடுக்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அடுத்தவங்களுக்கு நீங்கள் வந்து பணம் கொடுக்கறது சிறப்பு. இதுவே உங்களுடைய அம்மா அப்பா அவங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய கர்ம காரியங்கள், கடமைகள் அப்படின்றத நீங்கள் செஞ்சால் தான் அந்த கர்மா உங்களை விட்டு போகும். அந்த வேலையை நம்ம செய்ய மாட்டோம், பணம் இருக்குது நம்ம கொண்டு போய் மாதம் மாதம் பணம் கொடுத்துருவோம் அப்படின்னு ரொம்ப பேர் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி செய்யும்போது உங்களுடைய கர்மா உங்கள் கூடையே தான் போயிட்டுருக்கோம், வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அது குறையிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. சரிங்களா? அதனால் இந்த எண்களை மட்டும் பயன்படுத்துறது மட்டும் பத்தலை. நார்மலாகவே நீங்கள் வந்து தாராளமாக இந்த நம்ம முன்னோர்களை நம்ம வந்து பராமரிப்பு செய்யும்போது அது நம்மளுடைய கர்மாவை முதல்ல குறைக்கும். சரிங்களா? இந்த நம்பர் 8 அப்படின்னு 08 அப்படின்றது மிக வலுவான நம்பர் தான். சரிங்களா? அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 10. அப்போ 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் சூரியனுடைய நம்பர். எப்படி சார் அப்படின்னா 1ஆம் நம்பர், அது எப்படி சார் இருக்கும் அப்படின்லாம் ரொம்ப பேர் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அது ஆணவத்தையும் அதிகார தோரணையும் கொடுக்கும், ஈகோ பிரச்சனையை கொடுக்கும். ஆனால் 10 அப்படின்ற நம்பர் அங்கே வந்து பலவித நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நம்மளுக்கு உருவாக்கும். அப்போ எந்த மாதிரி விஷயத்தை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த நம்பரை நம்ம பயன்படுத்தும் போது அரசியல்வாதிகள், அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஆட்கள் நம்ம கூட வைத்துக் கொள்வது நமக்கு ஒரு நல்ல பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். காலையில் எந்திரிக்கிறோம், தினசரி நம்ம வந்து சூரியனை ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து நம்ம அடுத்த வேலைக்கு போகும்போது தினசரி நம்ம செய்யும்போது அந்த 10 அப்படின்ற நம்பர் மிக அற்புதமான ஒரு வேலையை நமக்கு செய்யும். அதாவது ரொம்பவே ப்ரெஷராக இருந்தாலும் கூட இந்த வேலையை நம்ம செய்யும்போது, ஏன்னா தினசரி நம்ம வந்து சூரியனுக்கு நமஸ்காரம் செய்கிறது வணங்கி, தலை வணங்கி தான் நம்ம வந்து செய்வோம். அப்போ தலை வணங்கி நம்ம செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நமக்கு அந்த சூரிய பகவான் நம்மளுக்கு அளிப்பார். சரிங்களா? அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாலே 20. அப்போ இந்த 20 அப்படின்ற நம்பர் இந்த தொழில் ஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினசரி வருமானங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் சிறப்பாக இருக்கும். அப்போ தினசரி வருமானங்கள் மட்டும் கொடுக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவசியம் அந்த தினசரி வருமானத்தை கொடுத்ததும் இல்லாமல் தினசரி நம்ம எங்கே போனாலும் நம்ம வந்து ஒரு கையில் வந்து ஒரு பாட்டில் தண்ணி கொண்டு போவது சிறப்பு. அப்போ இந்த தண்ணியை நம்ம கையில் கொண்டு போகும்போது இந்த 20 அப்படின்ற நம்பர் நம்மளுக்கு நல்ல ஒரு ஆக்டிவேட் பண்ணி நம்மளுக்கு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி நம்மளுக்கு கொண்டு செல்லும். சரிங்களா? அதுவும் அருமையான நம்பர் தான். அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 29. அந்த 29 அப்படின்ற நம்பர் மிக அற்புதமான நம்பர்கள். அப்போ தினசரி நம்மளுக்கு வந்து கறவை மாட்டில் நம்ம வந்து பால் எடுக்கிற மாதிரி காலையிலையும் மாலையிலையும் நமக்கு வந்து பால் கொடுக்குற மாதிரி அந்த நம்பரை நம்ம பயன்படுத்தும் போது பால் சுரக்கம் காலையிலையும் சாயந்தரம் சரி வருமானங்கள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மளுக்கு உருவாக்கும். அது யார் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் பசு மாடு, அதாவது கோமாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவங்க தான் நம்மளுக்கு வந்து பால் கொடுக்கக்கூடிய தெய்வம். அப்போ அவர்களுக்கு நம்ம வந்து உணவளிப்பது, கோமாதா பூஜை பண்ணுவது, அடுத்து கோமாதா தரிசனம் செய்வது, இது மாதிரி செய்யும்போது இந்த 29 அப்படின்ற நம்பர் நமக்கு மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும். சரிங்களா? அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 32. இந்த 32 அப்படின்னு பார்க்கும்போது மிக அற்புதமான பலன்களை தரும். இந்த 8888 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து கூட்டும்போது டோட்டல் 32. அப்போ இந்த 32 என்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும்
எவ்வளவு ஒரு விஷயமாக எவ்வளவு அங்கே வந்து நொடிஞ்சு இருந்தாலும் கூட அவர்களை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலை இந்த 32 அப்படின்ற நம்பர் அங்கே வேலை செய்யும். அப்போ இந்த 32 நமக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்தால் அந்த எண்கள் உங்களுக்கு சரியான நம்பரா இல்லையான்றதை நம்ம வந்து தேர்வு செய்ய முடியும். அப்போ 32 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது அது சிறப்பான பலன்களை கொடுக்கும். நீங்கள் எடுத்து பயன்படுத்தக்கூடிய நம்பர்களில் உங்களுக்கு அது சரியில்லாத நம்பராக இருந்தாலும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தான் போக முடியாதே ஒழிய மற்றபடி கெடுதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போக விடாது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 72. இந்த 72 அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானத்தில் வச்சிருக்கக்கூடிய நபர் அனைவருக்குமே அதை பயன்படுத்தக்கூடிய அனைவருமே வந்து புரிஞ்சிருப்பாங்க. அதாவது 72 அப்படின்ற நம்பர் தொழில் ஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த தொழிலில் இருந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அவர்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். இவங்கள்ட்ட போனால் இவங்களுக்கு நல்லா சொல்லுவாங்க. ஒரு ஜோதிடம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா கூட இந்த இவங்கள்ட்ட போனாங்கனாக்கும் இவங்க ஜோதிடம் நல்லா சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு பேர் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும். இப்போ ஒரு ஆசாரி மர வேலை செய்கிறாங்க, ஒரு கொத்தனார் வேலை செய்கிறாங்க, அவங்கள்ட்ட இந்த 72 அப்படின்ற நம்பர் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த தொழில் ஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படின்னாக்கும் அவங்கள்ட்ட நம்ம வந்து ஒரு வேலையை கொடுத்தா அவங்க கச்சிதமாக கரெக்டாக அந்த வேலையை முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை அந்த நம்பர் அவர்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கும். அப்போ இவற்றை போனால் சிறப்பாக இருக்குங்க அப்படின்ற ஒரு பேரையும் கொடுக்கும். சரிங்களா? அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 74. அப்போ இந்த 74 என்ன மாதிரி வேலை செய்யும்? 74 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை அதை கூட்டி அதை 1 ஆக்கி 11 அதை வந்து 2 ஆக்கி அதை வந்து உங்களுக்கு வந்து சந்திரனா மாற்றக்கூடாது. 74 என்ன வேலை செய்யுமோ அந்த வேலையை தான் அங்கே வந்து செய்யணும். அப்போ 74 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை அந்த நம்பர் நமக்கு ஏற்படுத்தும். அப்போ ஒரு தொழில் ஸ்தானத்தில் நம்ம வந்து அந்த 74 வச்சுருந்தா தொழில் மூலம் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அதுவே சொத்துல நம்ம வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் சொத்து ஒரு பிரபல்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை கொண்டு வரணும். அதாவது ஒரு இடத்துக்கு நம்ம இப்போ வாங்கி போடுறோம் சொத்து, அப்போ அந்த சொத்து வந்து விலை போகாமையே இருந்துட்டு இருக்கோம். அப்போ உங்கள் கைக்கு வந்த பிறகு அந்த சொத்தை சொன்னாலே அந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னாலே பரவாயில்லையே அந்த சொத்து நல்ல வேலைக்கு போகுமே அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். அப்போ பேர் சொல்லக்கூடிய ஒரு பிரபல்யத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த 74 அப்படின்ற நம்பர். அப்போ இந்த நம்பர்கள் எல்லாம் நம்ம வந்து வலுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்தால் அந்த நம்பர்கள் உங்களுக்கு பேசுமா இல்லையா அப்படின்றதையும் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 79. இந்த 74ம் 79ம் ஒரே கேட்டகரியில் தான் இருக்குது. அந்த 79 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அதுவும் அருமையான நம்பர். அந்த நம்பர்லாம் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ இந்த 79 ஒரு கம்பெனியில் ஒரு வேலை செய்கிறாங்க, அதாவது ஒரு சாதாரண ஒரு மிடில் ஃபேமிலி, அவர் வேலைக்கு தான் போயிட்டுருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த 79 அவருக்கு நம்ம எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த 79 மூலமாக அவருக்கு எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அங்கே வந்து பேர் சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியில் அவர் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழலை முதல்ல உருவாக்கும். அப்போ அவர் வந்து ரொம்ப வருஷமாக அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அடுத்து கொஞ்ச நாள் ஆக அவருக்கு பேர் சொல்கிற அளவுக்கு ஒரு தொழில் நிறுவனம் தொழில் செய்யக்கூடிய ஒரு சூழலை அந்த நம்பர் நமக்கு உருவாக்கி கொடுக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து டோட்டல் பண்ணி தான் இந்த நம்பர்கள் எல்லாமே நம்ம வந்து எடுக்கணும். ஏதோ ஒரு நம்பர் சார் சொல்லிட்டாரு, இந்த 79 இருந்தால் போதும், அதை நம்ம எடுத்து பயன்படுத்தலாம் அப்படின்ல பயன்படுத்துனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு எந்த மாதிரி பலன்களை கொடுக்குன்றது உங்களுக்கும் புரியாது, உங்களுக்கு வந்து எந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கும் தெரியாது. அதனால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஜோதிடர்கள் யாராவது இருந்தால் அது மாதிரியான விஷயங்களை தெரிந்து அதன் பிறகு இந்த எண்களை எடுத்து பயன்படுத்தலாம். சரிங்களா? அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 77. இப்போ இந்த 77 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 10 பேர்த்தை வச்சு நம்ம வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கும். நமக்கு கீழே ஒரு 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் நமக்கு கீழே 10 பேர் அவசியம் வேலை செய்வாங்க. அதாவது வேலையே இல்லைனாலும் கூட ஒரு 10 பேர்த்தை இழுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு சூழலை நமக்கு உருவாக்கும். நான் கேட்ட, அதாவது நான் பார்த்துருக்கக்கூடிய இப்போ ஜாதகங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணினாலே இது எந்த மாதிரி நம்பர் என்ன என்ற விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ஆய்வுக்கு வந்துடும். அப்போ உங்களுக்கு கீழே 10 பேர், அதாவது நம்பர்கள் எல்லாமே சிறப்பு இல்லாமல் தான் இருக்கும், ஆனாலும் இந்த 77 மட்டும் நடுவில் இருக்கும், அதாவது தொழிலில் இருக்கும். அப்போ உங்களுக்கு கீழே 10 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா சார், என்ன சார் வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களே சொல்லுவாங்க, ஆமாம் சார் நான் அந்த மாதிரி கட்டண மேஸ்திரியாக இருக்கேன், எனக்கு கீழே ஒரு 10 பேர் 50 பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ ஒரு இன்ஜினியரிங்காக இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இந்த 77 ஒரு கவர்மெண்ட் வேலை நம்மளுக்கு மேலே இருக்கிறாங்க, அதாவது ஒரு கவர்மெண்ட்டில் வந்து ஒரு அதிகாரியாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கும்
அவங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் 50 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 77 அப்படின்ற நம்பர் மிக சிறப்பான ஒரு பலன்களை நமக்கு கொடுக்கும். அப்போ அதுலேருந்து அவங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகும். இந்த 77 அப்படின்ற நம்பர் அடுத்தடுத்த ப்ரொமோஷனை கொடுக்கும். அடுத்தடுத்த விஷயங்களை நம்மளுக்கு வந்து ஒரு 100 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் 1000 பேர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். இது அனுபவமாகவே சில விஷயங்களை நம்ம வந்து சொல்கிறோம். இந்த 77 அப்படின்ற நம்பர் ஒரு நண்பருக்கு நம்ம வந்து எடுத்து கொடுத்தோம். அதாவது சேலத்தில் இருக்கக்கூடிய நண்பருக்கு நம்ம எடுத்து கொடுத்தோம். அந்த நண்பர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாகவே ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல மட்டுமே அவர் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்ற இடத்துல தான் இருந்திருக்கிறார். ஒரு 10 பேர் மட்டும் இருக்கிற மாதிரி அவருக்கு வந்து வேலை போயிட்டு இருந்திருக்குது. நம்ம எடுத்து கொடுக்கக்கூடிய இந்த நம்பரை எடுத்து பார்த்து அவர் வந்து பயன்படுத்துகிறாரு. இப்போ கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு. அவர் சொல்லக்கூடிய ஒரு பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், இந்த நம்பர் வந்த பிறகு எனக்கு இப்போ 10 பேர் 20 பேர் இருந்த இடத்துல கிட்டத்தட்ட இன்னைக்கு 1200 பேர் 1300 பேர் எனக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொன்னார். அப்போ இவர் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருந்தாலும் தனக்கு கீழே ஒரு ப்ரொமோஷன் அப்படின்ற விஷயத்தில் போய் தனக்கு கீழே ஒரு 100 பேர் 1000 பேர் இந்த மாதிரி ஆட்களை அங்கே வந்து நிர்வகிக்கக்கூடிய தன்மையை அந்த நம்பர் அங்கே வந்து வேலை செய்கிறது. அப்போ அந்த நம்பர் அவர்களுக்கு நன்றாக இருந்ததுனால அவர் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை வேகமாகவே செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்குது. அதனால் இந்த 77 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம வந்து யானையை கட்டி தீனி போடணும் அதெல்லாம் முடியுமா அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. 77 அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே நம்மளுக்கு கீழே 10 பேர் இருப்பாக அப்படின்ற ஒரு தைரியத்தையும் அந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து போகும்போது தொழில் மூலம் ஒரு மாற்றமும் தொழில் மூலம் வளர்ச்சியும் நம்மளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய ஆட்களே இருக்கிறாங்க. 77 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வசீகரன் குமாருடைய அவருடைய நம்பரில் 77 அப்படின்ற நம்பர் தான் நடுவில் வரும். அந்த நம்பரை வாங்கின பிறகு அவருக்கு அதை பற்றி கொஞ்சம் இது இல்லாமல் தான் அது போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கும் கிட்டத்தட்ட க்யூவில் தான் நிற்கிறாங்க அவர்கிட்ட ஜாதகம் பார்க்கறதுக்கு. அப்போ இந்த 77 அப்படின்ற நம்பர் எப்படி வேலை செய்கிறது என்பதை அவரே ஒரு நாளைக்கு கூப்பிட்டு சொன்னார். அதையும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறது தான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 92. அப்போ இந்த 92 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அதுவும் நல்ல நம்பர் தான். அதுவும் பண வரவுகளை நம்மளுக்கு இழுக்கக்கூடிய நம்பர். அந்த பண வரவுகளை தினசரி நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய தினசரி வருமானங்கள் வரக்கூடிய நம்பர்ஸ். இப்போ வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கனாலே அந்த மளிகை கடையில் நம்மளுக்கு தினசரி வியாபாரம் நடந்து கொண்டே இருக்கும். அதில் வந்து வருமானம் இருக்கா இல்லையான்றது தெரியாது. அப்போ வருமானங்களும் நமக்கு வரணும், தினசரி வியாபாரமும் நடந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 92 அப்படின்ற நம்பர்லாம் மிக சிறப்பான நம்பர். அப்போ அந்த நம்பர்களை நம்ம வந்து பயன்படுத்தும் போது மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் இந்த எண்களை நம்ம வந்து பயன்படுத்தும் போது கோமாதாவிற்கு தினசரி நம்ம வந்து ஒரு ஆகாரம் கொடுத்துட்டு நீங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு நல்ல மாற்றமும் நல்ல வளர்ச்சியும் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்றது தான். அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 88. இந்த 88 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 88 பற்றி நம்ம வந்து வீடியோக்கள் ஃபுல்லாகவே போட்டிருக்கோம். இருந்தாலும் 88 நம்மளுக்கு எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்றது ரொம்ப பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல. இந்த 88 அப்படின்ற நம்பர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு வண்டியாக இருக்கட்டும், அதாவது இப்போ எல்லாம் வந்து 2 வீலருக்கு யாரும் கொடுக்கறதில்ல, காருக்கு தான் மேக்சிமம் கொடுக்குறாங்க. அதுவும் இன்னைக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணி தான் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்போ நம்மளுக்கு இந்த 88 வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம ஒரு பாஸ்வேர்டு எண்ணாக பயன்படுத்திக்கலாம். நம்ம வந்து ஃபோனில் போடக்கூடிய பாஸ்வேர்டு எண்கள், அடுத்து கூகுள் பே, இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் நம்ம வந்து இந்த 88 அப்படின்ற 88 4 நம்பர் பாஸ்வேர்டெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இதுக்கெல்லாம் நம்ம வந்து பணம் கட்டி எடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஒரு காருக்கு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 88 பணம் கட்டி தான் எடுக்கணும். அப்போ அந்த 88 அப்படின்ற நம்பர் வைத்திருக்கக்கூடிய நபரை நீங்கள் ஃபீட்பேக் எப்படி இருக்குன்றது நீங்கள் முதல் கவனிக்கணும். எல்லாருக்குமே இந்த 88 அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே கிடைச்சிடாது. ஃபர்ஸ்ட் பிரபஞ்சம் யாராருக்கு கொடுக்கணும், யாராருக்கு அந்த இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு இருக்கோ அவங்களுக்கு தான் அது போய் சேரும். அப்போ அந்த 88 அப்படின்ற நம்பர் வைத்திருக்கக்கூடியவருடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கனாலே அவர்களுக்கே நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. அப்போ இந்த நம்பர்கள் வந்த பிறகு இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குதா அப்படின்ற மாதிரியெல்லாம் ரொம்ப பேர் தெரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? அப்போ இந்த 88 அப்படின்ற நம்பர்லாம் மிக அற்புதமான நம்பர். அதையெல்லாம் நம்ம வந்து ஒரு தொழில் ஸ்தானத்தில் வச்சு நம்ம பயன்படுத்தும் போது மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும். இன்றைக்கெல்லாம் இந்த 88 அப்படின்ற நம்பர்லாம் நம்ம வந்து தொழில் ஸ்தானத்தில் வச்சு கேட்டோம்னாக்கோ அங்கே வந்து இதிலேயே கிடைக்கிறதே இல்லை. அதை எல்லாமே லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. பணம் கொடுத்து தான் எடுக்க வேண்டிய ஒரு சூழலை உருவாக்குது. அதனால் இந்த 88 அப்படின்ற நம்பரையெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து நம்ம வந்து எடுத்து பயன்படுத்துறது சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97. இந்த 97ம் இதே போன்று தான். இந்த நம்பர்கள் பெரிய பெரிய ஒரு வியாபாரத்தை கொடுக்கக்கூடிய நம்பர் தான் இந்த 97.
இந்த 97 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் பல்கான வியாபாரங்கள், அதாவது நம்ம வந்து ஒரு ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறோம், அதாவது மொத்த வியாபாரங்கள் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த நம்பர்களை பயன்படுத்தலாம். அப்போ ஹோல்சேல் வியாபாரத்திற்கு 97 அப்படின்ற நம்பர் மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும். இப்போ வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட்லேருந்து நம்மளுக்கு வருது, இம்போர்ட்லேருந்து நீங்கள் அனுப்புகிறீங்க, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்கள் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த 97 அப்படின்ற நம்பர் நம்ம பயன்படுத்தும் போது மிக அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கும். அப்போ இந்த 97 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் பெரிய பெரிய வியாபாரத்தை இழுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த நம்பர் நமக்கு வேலை செய்யும். எப்படி சார் இந்த நம்பர்கள்லாம் வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறீங்க? இது எல்லாமே அனுபவமாக நாங்கள் எடுத்து தான் இந்த வேலைகளை நம்ம வந்து செஞ்சிட்டு இருக்கோம். இப்போ என்னுடைய நம்பர்கள்லேயே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 97 அப்படின்ற நம்பர் நடுவில் வரும். அப்போ அந்த 97 அப்படின்ற நம்பர் வந்த பிறகு எனக்கு பெரிய பெரிய ஆட்களுடைய இதுவும் வந்தது. அதுவும் இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து நம்மளுக்கு கால்கள் வர்றதுக்கு ஆரம்பிச்சது. அப்போ இந்த 97 என்கின்ற நம்பரை வந்து நம்ம வந்து அனுபவ ரீதியாகத்தான் நம்ம வந்து எல்லாமே இந்த நம்பர்கள் எல்லாமே அனுபவ ரீதியாக தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். அப்போ எண்களை நம்மளுடைய ஜாதகத்தின் வைத்து இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆய்வு செய்து அதன் பிறகு நம்பர்களை நம்ம எடுத்து அதை பயன்படுத்தும் போது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் வளர்ச்சியும் நமக்கு உண்டாகும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோக்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும். இது போன்ற அடுத்த கருத்தரங்கத்தில் சந்திப்போம். என்னுடைய ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 95 85 97 95. இந்த நம்பர் ஏவி பாலா அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இதில் காட்டும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து போட்டு விடுங்க, சரிங்களா? ஓகே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ஏவி பாலா. நன்றி, வணக்கம். சூப்பராக சார் பேசினார். நிறைய நம்பர் வந்து அள்ளி கொடுத்துருக்காரு. அது கரெக்டாக யூஸ் பண்ணால் நல்லா மேஜிக் வந்து நடக்கும். அதனால் எண்கணிதத்தை ரொம்ப அழகாக தனித்துவமாக சார் கொண்டுட்டு போயிட்டுருக்காரு. தொடர்ச்சியாக அவங்களுக்கு சாருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு பொன்னாடை நானே பொத்திவிடுவேன்.